100 சாப்பிட்டாலும் ஆசை அடங்காது. வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு வச்சு குர்குரே ஈஸியாக இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அதை இது மாதிரி ரவுண்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி நீட்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒன்று போல் எல்லாமே வெந்து கிடைக்கும். சின்னது பெருசு இருந்ததுன்னா சின்னது போட்டது கரிஞ்சிடும், பெருசு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு 2-3 முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இப்போ இதில் இருக்க தண்ணியை பூரா ஒட்டை வடியை விட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி மாற்றி எடுத்ததை காட்டன் கிளாத்தில் நல்லா பரப்பி விட்டுடுங்க. அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் உணர்ந்த பிறகு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேங்க, கரெக்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்து தண்ணீர்லாம் துளிக்கூட சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்து இது மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான குர்குரே குச்சி சிப்ஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.